சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே மிக மிக கவனமாக கேட்கக்கூடிய ஒரு பதிவாக இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாய்ராம். இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய திருவடியை தேடி பாபாவுடைய நாமத்தை சொல்லி பல பக்தர்கள் ஷிரடிக்கு போகிறோம். பாபாவுடைய அருளும் ஆசிரியம் பெறணும். ஒரு சில பக்தர்கள் ஷிரடிக்கு போக முடியாத பக்தர்கள் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பாபாவுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. பாபாவுடைய புகைப்படத்தை வச்சு தினந்தோறுமே வணங்குறாங்க. இப்படி பாபாவுடைய ஆலயத்துக்கு போயிட்டு பாபாவுடைய திருவடியை தொட்டு வணங்கின பிறகு உறுதியான ஒரு குரு எனக்கு இருக்காங்க, பாபா தான் என்னுடைய குரு, பாபா தான் என் கடவுள், பாபா தான் எனக்கு தாய், பாபா தான் எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுடைய இதயத்திலும் பாபா வந்து அற்புதமாக குடிக்கொள்றாரு. அப்படி குடிக்கொள்ளும் பொழுது அந்த பக்தருடைய மனசு வந்து சந்தோஷத்தில் வந்து ஆனந்தத்தில் வந்து எல்லையை தாண்டி போகுது. பாபா மேலே இருக்க பக்தி வந்து இன்னும் அதிகப்படுத்துது. இப்படி அதிகப்படுத்தும் பொழுது அந்த பக்தர்கள் ஒரு கண்டிப்பாக வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பாபாண்ட சொல்லுவாங்க. அதாவது நல்லது நடந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் சாயி நான் இப்படி இருக்கேன் சாயி, இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுவி சாயி, சாய் இந்த சூழ்நிலையில் நான் வெற்றிகரமாக உயர்ந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், எனக்கு நல்ல பதவி கிடைச்சிது அப்படின்னு பாபாண்ட சொல்கிற பக்தர்களும் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வணங்கும் பொழுது ஒரு சில பக்தர்களுக்கு வந்து பிரார்த்தனை வந்து பாபா வந்து சீக்கிரம் நிறைவேற்றுறார், ஒரு சில பக்தர்களுக்கு தாமதப்படுத்துறார். இந்த தாமதப்படுத்த காரணம் என்னன்னா கர்மா என்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வாழ்க்கையிலும் இருக்கு. பாபா வந்து ஒவ்வொரு பக்தர்களுமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம் 2 தான் சொல்றாரு. சத்தா சபுரி, நம்பிக்கை பொறுமை. இந்த நம்பிக்கை பொறுமை ஒரு பக்தன் கடைபிடிச்சானா இந்த பக்தன் வந்து உயர்ந்த இலக்கை வந்து கண்டிப்பா 100% அடைவான் செய்யறான். அதே போல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது பாபாவை நீங்கள் கும்பிட்டுட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறலை, உங்களுக்கு மனசார்ந்த பிரச்சனைகள், ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்டு, பல பேர் வந்து ஏன் பாபாவை நீங்கள் கும்பிட்றீங்க, பாபா கும்பிட்றதால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, நீங்கள் மாற்றி எதனா கும்பிடுங்க, நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுடைய மைண்டுக்கு கொண்டு போகும் பொழுது உங்கள் மனசு வந்து நிலை குலையுது. நான் ஒரு சில பக்தர்கள் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க மனசு நிலை குலைஞ்ச பிறகு இனிமேட்டு நான் பாபாவை கும்பிடவே மாட்டேன், பாபாவுடைய மண் ஷிரடிக்கு போக மாட்டேன், பக்கத்தில் ஆலயத்துக்கு போக மாட்டேன், பாபாவுக்கு நெய்வேதியை வைக்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு 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 தாட்டை, ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு போயிட்டு பாபாவை வந்து நம்ம கும்பிட்றது ஸ்டாப் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும் சொல்லிட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சாய்ராம். பாபா என்ற மாபெரும் சத்குரு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் கஷ்டத்தோட சூழ்நிலை எதிர்கொண்டு பாபாண்ட கண்ணீர் வெடித்து அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து பாபா வந்து மனதைரியத்தை கொடுக்குறாரு. இந்த மனதைரியம் கொடுக்குற சாயை வந்து நீங்கள் கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். மனதைரியம் ஒரு பக்தனுக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா அடுத்து அவன் வெற்றி என்னும் சிம்மாசனத்தை எளிதாக அடைவான். அப்படிப்பட்ட மனதைரியத்தை கொடுத்துற பாபாவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற கர்ம நிலையில் அகற்றி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயத்தை பாபா பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் சொல்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து நம்ம எடுத்துக்கின்னு நம்ம இவருக்கு திட்டுறதோ, எனக்கு நீ எதுவும் செய்யலை, என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னை துன்புறுத்துகிற பாபா, என் பேரத்தில் நிறைவேற்றி தரல, மற்றவங்களுக்கெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்குற, என்னன்னா குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற, எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனைகள் பாபாவை கும்பிட்டால் மட்டும் கிடையாது சேரம். நீங்கள் பாபாவை கும்பிடலாம் சரி, இல்லை வேறு தெய்வத்தை கும்பிடலாம் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் ஒன்று இருக்குது. அந்த கர்மாக்கள் முழுமையாக கரிஞ்சி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது. சாய் என்ற ஒரு பரம்பொருளை நீங்கள் கும்பிடும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை அவர் உள்வாங்குறாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அந்த
காலத்தில் உங்களுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடையும் பொழுது அவரும் உங்கள் கூட சேர்ந்து அழுகிறாரு. என் பக்தன் இந்த கஷ்டத்தில் இருக்காங்க, என்னாண்ட வந்து அவங்கள கஷ்டத்தை சொல்லி அழுகுறாங்க. அவர் பரமாத்மாண்ட வேண்டுறாரு. வேண்டி என்னுடைய பக்தருடைய அந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க, அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே சீர்படுத்தி அவங்க குடும்பத்தில் நன்மைகள் பண்ணுங்க, அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றுன்னு சொல்லி அந்த அல்லாஹ் ஆகிய பாபாவும் நமக்காக வேண்டுறாரு. அப்படிப்பட்ட பாபா ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கவனமாக வந்து அவர் வந்து காப்பாற்றி அருள்வார். பாபாவுடைய தர்பாரில் பார்த்தீங்கன்னா அரசனும் ஆண்டியம் ஒன்று தான் பாபாவுடைய சச்சரத்தில் சொல்லுது. அதே போல தான் ஏழையும் பணக்காரனும் எல்லாமே ஒன்று தான். இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எதுவுமே கிடையாது. ஒருத்தரும் அதாவது சாய் தான் என் உலகம் சொல்கிற ஒவ்வொரு பக்தர்களிடத்திலையும் பாபா இருக்கார். கண்டிப்பாக பாபாவை நம்பின ஒவ்வொரு பக்தர்களுமே உறுதியாக நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, என் பாபா எனக்காக ஒரு நாள் கொடுத்துருப்பாரு, எனக்கு ஒரு நல்ல நாள் வரும், நல்ல காலம் வரும், கண்டிப்பாக என் பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையோட பாபாவுடைய நாமங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் வந்தால் கூட அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் சக்தியை பாபா கொடுப்பாரு. அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் பாபா கிட்டேருந்து விலக மட்டும் நினைக்காதீங்க. மறுபடியும் நீங்கள் வந்து பாபா கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கு வெகு காலமாகும். அதுதான் பாபா உங்களுக்கு கொடுக்குற ஒரு பல பரீட்சை. அந்த பரீட்சையில் நீங்கள் தேறி வந்தீங்கன்னா உங்களுடைய நிலைகள் எல்லாமே பாபா மாற்றுவார். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், கிடைக்கிறது வந்து நிலைக்கும் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மாலிக்.